வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் பள்ளிகள் 24ஆம் தேதி விடுமுறை அறிவிப்பு 3 நாட்களுக்கு பிறகு நடப்பதை தற்போதைய முன்கூட்டியே கூறுகிறோம். 24ஆம் தேதி நிச்சயமாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு உறுதியான விடுமுறை. கோயம்புத்தூர் உறுதியான விடுமுறை இந்த 6 முதல் 7 மாவட்டங்களுக்கு கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 23, 24, 25ஆம் தேதிகளில் ரெட் அலர்ட் அப்படின்றது விடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் அலர்ட்டின் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இந்த மான்சூன் பீரியட் டைம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மான்சூன் பீரியட் டைம்ன்றதுனால இங்கே நல்ல மழை பொழிவு வந்து இருக்கும் இந்த மாவட்டங்களில். ஸோ அதனால் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையத்துடைய தலைவர் பாலச்சந்திரன் ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, மிக அதீத மழை பொழிவு அந்தந்த மாவட்டங்களில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு சூழ்நிலையில தான் அந்த மாவட்டங்கள்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான மழை பொழிவு அப்படின்றது கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல்ஸே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ரீஓப்பன் பண்ணாங்கன்ற குற்றச்சாட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டாலும் கூட, இது போல மழைக்காலம் சார்ந்த பேரிடர்களின் போது நிச்சயமாக பள்ளிகளுக்கு விடுமுறை வருவது தவறு கிடையாது அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லிட முடிகிறது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு உறுதியான விடுமுறை நிச்சயம் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அப்புறமா திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மழை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த ஜனவரின்ற பாருங்க, ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் பெய்கிற ரெயின் அவங்களுக்குப்பா. ஓகேங்களா? அவங்களுக்கு தான் அதிகமாக லீவ் வரும். நமக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி பெய்யக்கூடிய மழை சென்னை, திருவள்ளூர், ஏன்னா வந்து கடலோர மாவட்டங்கள் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அப்போ தான் வந்து லீவ் வரும். ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே மறக்காமல் மோஸ்ட்லி ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா இந்த வீடியோ ஒரு வீடியோவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. ஸோ முன்கூட்டியே ஒரு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் சார்பாக நியூஸ் சேனல் கூட இன்னும் அறிவிக்கல, உறுதியாக வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? அப்படி மட்டும் அறிவிக்கல சேனலில் வீடியோ படத்தை நிறுத்திட்டு நான் போயிடுவேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.